வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 யூனிட் 1 சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அதனுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் சுழல் விளைவு. இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு டோரு. இந்த இடத்துல ஹிங்ஸ் அதாவது கீல் இருக்குது. இந்த பிளேஸ் தான் வந்து என்னது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதை மையமாக கொண்டு தான் இந்த கதவு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அது மூவ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த டோருக்கு இந்த ஓப்பனிங் கைப்பிடி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்காது, இதனுடைய எட்ஜில் தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்றத பார்ப்போம். The door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எட்ஜிலிருந்து தொலைவில் அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிருந்தால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். The axis of the fixed edge about which the door is rotated is called the axis of rotation. எந்த இடத்துல இது ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், axis of rotation. Fix one end of the rod to the floor wall and apply the force on the other end tangentially. இப்போ இந்த ஒரு முனையில் இருந்து என்ன பண்ணுறோம், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த முனையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கைப்பிடி இருக்குது. The rod will be turned above the fixed point is called as point of rotation. Moment of the force, விசையின் திருப்புத்திறன். The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called the moment of the force about that point or torque. இப்போ moment of force about the torque டோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், the force, the product of force and the perpendicular distance between a fixed point or in the fixed axis and the line of the action of the force. Torque is equal to F into D. Couple, இரட்டை. Two equal and unlike parallel forces applied simultaneously at two distant points constitute a couple. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இரு வேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். The line of action of the two forces does not coincide. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா the line of action of the two forces does not coincide. ஒன்னோட ஒன்று உரசாது. It does not produce any translatory motion since the resultant is zero. Rotating effect of a couple is known as moment of a couple. Examples: turning a tap, நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், winding or unwinding a screw. இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்க்ரூ. இதை ஸ்க்ரூவை டைட்டாக மூடுறது இல்லைன்னா வந்து திறக்கிறது. ஸ்பின்னிங் ஏ டாப், இது எல்லாமே எக்ஸாம்பிள் எதுக்கு, மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். Moment of a couple is equal to force into perpendicular distance between the line of action of forces. So M equal to F into S. The unit of a momentum of a couple in Newton meter, Nm in SI system and 9 centimeter in CGS system. Application of torque, விசையின் திருப்புத்திறன் செயல்படும் விதம். Examples: gears. A gear is a circular wheel with teeth around its rim. It helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit power. இந்த பிக்சர் கியருக்கு எக்ஸாம்பிள். வட்ட பரப்பின் விளிம்புகளில் பல் போன்று மாற்றம் செய்யப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, வாகனங்களுடைய சக்கரத்தில் சுழற்சி வேகத்தை மாற்றுவதற்கு பயன்படுகிறது. மேலும் திறனை கடத்துவதற்கு பற்சக்கரம் பயன்படுகிறது. இது ஒரு சீசா மாடல். இப்போ எடை அதிகமாக இருக்கிறவர் கீழேயும் எடை குறைவாக இருக்கிறவர் மேலே இருப்பார்.
திருப்பியும் இந்த இடத்துல கீழே இப்போ சேஞ்ச் ஆகும்போது இந்த பொசிஷன் இங்கே மாறும். have played on the seesaw. நிறைய பேர் சீசாவில் விளையாண்டுருப்பீங்க. Since there is a difference in the weight of the person sitting on it, the heavier person lifts the lighter person. எடை அதிகமாக இருக்கிறவர் எடை குறைந்த ஒருத்தரை சீக்கிரமாக தூக்குவார், லிஃப்ட் பண்ணுவார். when the heavier person come closer to the pivot position, fulcrum, the distance of the line of action of the force decreases. எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியை நோக்கி வரும்பொழுது எடை குறைவானவர் எடை அதிகமானவரை என்ன பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும். இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டாக் டு ஆக்ட் ஆன் இட். இது எடை குறைவான நபர் எடை அதிகமான நபரை தூக்க வழி செய்கிறது. ஸ்டீரிங் வீல், திருப்பு சக்கரம். A small steering wheel enables you to maneuver a car easily by transferring a charge to the wheels with less effort. மிக இந்த பிக்சர் ஸ்டியரிங் எ காருக்கு எக்ஸாம்பிள். பெரிய ஹைட் வெயிட்டோடு இருக்கக்கூடிய அந்த காரை லாரியை கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டியரிங் அப்படின்னு சொல்கிறத பயன்படுத்தி ஈஸியாக டர்ன் பண்ண முடியும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். when a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the movements in the clockwise direction is equal to the algebraic sum of the movements in the anticlockwise direction. உள்ள ஒரு பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். Moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2. இதில் F அப்படின்றது ஃபோர்ஸ், D அப்படின்றது டிஸ்டன்ஸ். இதில் F1 ஃபோர்ஸ், D1 டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணால் இந்த இடத்துல P அப்படின்றது பைவட் கால் ஃபல்க்ரம். இந்த இடத்துல F2ன்ற ஃபோர்ஸ் D2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் Newton's second law of motion. According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 mark question, 5 markலையும் கேட்பாங்க. நியூட்டன் செகண்ட் லா, வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? டிரைவ் த ஈக்குவேஷன். மாஸ் ஆஃப் எ மூவிங் பாடி m, இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v, டைம் இன்டர்வல் t. momentum p is equal to m into v. initial momentum of the body என்னன்னு பார்க்குறோம், m u. Final momentum of the body mv. Change in momentum del p is equal to pf, the final momentum minus initial momentum. So mv final momentum minus initial momentum. Newton's second law of motion, F directly proportional to rate of change of momentum. So F directly proportional to change in momentum divided by time. So F directly proportional to change in momentum நமக்கு தெரியும், mv minus mu divided by t. இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். F is equal to k into m v minus u divided by t. k is the proportionality constant. k இடத்துல 1, k is equal to 1 அப்ளை பண்ணோன்னா m into v minus u divided by t. நமக்கு அக்ஸலரேஷன் தெரியும், change in velocity divided by t. இப்போ இதனுடைய இந்த v minus u divided by t பதிலாக என்ன போடுறோம், நம்ம a அக்ஸலரேஷன் வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், f is equal to m into a. Force equal to mass into acceleration, f is equal to ma. This is Newton's second law. Unit of force, SI is Newton. N, CGS system, its unit is Dyne.
Definition of 1 Newton, the amount of force required for a body of mass 1 kilogram produce an acceleration of 1 meter per second. Unit of force, ஓரலகு விசை. The amount of force required to produce an acceleration of 1 meter per second square in a body of mass 1 kg is called unit force. ஓரலகு நிறையுள்ள பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு, அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை, யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். 1 kgf is equal to 9.8 Newton. 1 gf is equal to 980 dyne. Impulse, கணத்தாக்கு, a large force acting for a very short interval of time is called impulse force. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செய்யப்படும் விசை கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். Impulse is also equal to the magnitude of change in momentum. Its unit is kilogram meter per second or ns. உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்கு உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமான அளவாகும். இதனுடைய அலகு கிலோகிராம் பர் மீட்டர். கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவு. Change in momentum can be achieved in two ways. A large force acting for a short period of time, a smaller force acting for a long period of time. ஒரு பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசை மதிப்பு அதிகமாகும். பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் பொழுது அப்பொருள் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Automobiles are fitted with springs and shock absorbers to reduce jerks while moving on uneven roads. பரப்பில் சரியாக ரோடு போடலை அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகும்? தூக்கி போடும். பஸ்ஸில் போனாலும் டூ வீலரில் போகும்போது அப்படி போடும்பொழுது ரொம்பவும் நமக்கு அதிர்வுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? அதில் ஸ்ப்ரிங்கை அப்ளை பண்ணியிருக்காங்க. While catching a cricket ball, the fielder lowers his hand backwards. Why? கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் பொழுது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதா இந்த எக்ஸாம்பிள். இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேட்சிங் த பால். கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வர பந்து என்ன பண்ணுவாங்க? கேட்ச் பிடிக்கிறதுக்காக பிடிக்கக்கூடிய விளையாட்டு வீரர் பந்தை பிடிச்சிட்டு பின்னோக்கி கையை இழுத்துட்டு போவார். ஹீ எக்ஸ்பீரியன்சஸ் இஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் எ பால் ரிசல்ட்டிங் இன் எ லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட். ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கின் விசையின் அளவை குறைக்கிறதுக்காக அவ்வாறு செய்கிறார். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. There always act on two different bodies. ஒவ்வொரு விசைக்கும் சமமான மற்றும் எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். ஸோ FB is equal to minus of FA. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாமில் திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். அந்த எக்ஸாம்பிள்ஸும் திருப்பி கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்: when birds fly with push the air downwards with their wings and the air pushes the bird upwards. இந்த பேர்ட் பறக்கிறது நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். போது என்ன பண்ணும்? தன்னுடைய சிறகால காற்றை கீழே தள்ளும். உடனே ஆப்போசிட்டில் என்ன பண்ணும்? இந்த காற்றானது பறவையை மேலே பறக்கிறதுக்கு வைக்குது. இந்த மனிதர் நீச்சல் அடிக்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். When a person swims, he pushes the water using the hands backward and water pushes the swimmer in the forward direction. ஒருத்தர் நீச்சல் அடிக்கும்போது என்ன பண்ணுவார்? தண்ணியை தன் கையால் பின்னாடி தள்ளுவார். அப்படி ஏற்படுத்தக்கூடிய விசையானது அவரை முன்னோக்கி தள்ளுகிறது. When you fire a bullet, the gun recoils backwards and the bullet is moving forward and the gun equalizes this forward action by moving backward. ஒரு
துப்பாக்கி சுடுதல் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். துப்பாக்கி சுடும் பொழுது துப்பாக்கி குண்டு முன்னோக்கி போகும் பொழுது அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின்னு துப்பாக்கி என்ன பண்ணும், பின்னோக்கி வருகிறது.